அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கான உகந்த நாள் இந்த தை அமாவாசைன்னு சொல்லலாங்க. தை அமாவாசையானது இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை கட்டாயமாக நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும், எந்த நேரத்தில் நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வருடம் தை அமாவாசையானது 2025 ஜனவரி 28ஆம் தேதி நைட்டு 8:10க்கு தொடங்கி அடுத்த நாள் இரவு 7 மணிக்கு முடிவடைகிறதுங்க. இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக சிறந்ததுன்னு சொல்லலாங்க. தை அமாவாசை அன்று புனித நதிகளில் நீராடுவதும் தானங்கள் அளிப்பதும் வழிபாடுகள் செய்வதும் மிக சிறந்த பலன்களை நமக்கு தருன்னு சொல்லலாம். பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக இந்த தை அமாவாசையானது சொல்லப்படுது. அனைத்து மாதங்கள்லையும் வரக்கூடிய அமாவாசை நம்ம முன்னோர் வழிபாட்டிற்கு முக்கியம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தை, ஆடி, புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரும் 3 அமாவாசைகளும் மிக சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இவற்றில் மற்ற 2 அமாவாசைகளை விட தை அமாவாசை சிறப்பு கூடுதல் மிக்கதாக சொல்லப்படுது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதும் தானங்களை செய்வதும் தவறாமல் வேண்டிய ஒன்றுன்னு சொல்லலாம். இதனால் பல தலைமுறை பாவங்களில் இருந்து கூட நம்மளை விடுபட முடியும்னு சொல்லலாம். இது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களோட ஆசிகளை பெற வேண்டிய நாளுன்னு சொல்லலாங்க. அதுமாரி மார்கழி மாதம் தேவர்களோட விடியற்காலை பொழுதாக சொல்லலாம். அதாவது பிரம்ம முகூர்த்த காலம். அதே போல் தை மாதம் என்பது தேவர்களுக்கு பொழுது விடியும் துவங்கும் மாதம்னு சொல்லலாங்க. இதை உத்தராயண காலத்தோட துவக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் அப்படிங்கிறதுனால அமாவாசை அன்று நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரிய பகவானை நாம் சாட்சியாக வச்சு கொடுக்க வேண்டும் என்பது நியதின்னு சொல்லலாம். அதனால் தேவர்களுக்கு கிரக உதய காலமாக இருக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதாலும் உத்திராயண காலத்தில் வரும் அமாவாசை அப்படிங்கிறதுனாலும் தை அமாவாசை சிறப்புக்குரியதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேரும் பண்ணிவிட்டு, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் தை அமாவாசையானது ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருதுங்க. ஜனவரி 28ஆம் தேதி நைட்டு 8:10க்கு துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி நைட்டு 7:21க்கு அமாவாசை திதி இருக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் ஜனவரி 29ஆம் தேதி அன்று காலை நாம் 9:21 மணிக்கு துவங்கி ஜனவரி 30 தேதி காலை 8:59 வரை பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இருக்குன்னு சொல்லலாம். முன்னோர்களுக்கு முக்தி கிடைப்பதற்காக திதி கொடுக்க ஏற்ற இடங்களாக சொல்லப்படுவது காசியும் கயாவும் தான். காசியில் சிவபெருமானை சாட்சியாக வைத்தும் கயாவில் பெருமானை சாட்சியாக வைத்தும் முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் நாங்கள் கொடுக்கலாங்க. நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரிய பகவானை சாட்சியாக வச்சே நம்ம தர்ப்பணம் கொடுக்குங்க. அதனால் சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீராடி விட்டு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. காலை 6 முதல் 7 மணி வரைக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். காலை 9 மணிலேருந்து 11:45 மணி வரை தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம்னு சொல்லலாங்க. திருவோண நட்சத்திரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறவங்க 9:21 முதல் 11:55 வரைக்கும் நாம் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. புதன்கிழமை வேலை நாள் அப்படிங்கிறதுனால திருவோண நட்சத்திரத்தில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க காலையில் சொல்லப்பட்ட நேரத்தில் தர்ப்பணம் நாம் கொடுக்கலாங்க. நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே முன்னோர்கள் காசி மற்றும் கயா தலங்கள் போன்றவற்றில் மனதில் நினச்சிட்டு எள்ளும் தண்ணீரும் இறைச்சி தர்ப்பணம் கொடுத்து விட்டு சூரிய பகவானை நம்ம வழிபடுவது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாங்க. அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு படையல் போடும்போது பூஜை அறையில் போடக்கூடாது. ஹால்லனா மற்ற இடங்களில் நம்ம முன்னோர்களோட படம் வச்சு அதற்கு முன்பாக இலை போட்டு தான் படையல் போடணுங்க. அப்படி முன்னோர்களுக்கு படம் இல்லை அப்படிங்கிறவங்க யார் அமாவாசை விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இலை போட்டு படைத்து முன்னோர்களுக்கு
அர்ப்பணித்துவிட்டு காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கலாங்க. இலையில் அமர்ந்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாங்க. பகல் 1:30 மணி முதல் 2 மணி நேரம் படையல் போட ஏற்ற நேரம்னு சொல்லலாங்க. தை அமாவாசை அன்று குறைந்தபட்சம் ஒருவருக்காவது நம்ம அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி முடிந்தவர்கள் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி அவர்கள் மோட்ச கதியை அடைய வேண்டும் என வேண்டிக்கொண்டு விளக்கேற்றி வழிபடலாங்க. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் விளக்குகளோடு சேர்த்தோ அல்லது முன்னோர்களோட படத்துக்கு முன்பாகவோ தனியாகவோ ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றலாங்க. மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளான நேரத்தில் இந்த தீபத்தை நாம் ஏற்றி வழிபடலாங்க. தை மாதம் அப்படின்னாவே பொங்கலுக்கு அடுத்தபடியாக இந்துக்கள் அனைவருமே இந்து மதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. தை அமாவாசை நாளில் நீர்நிலைகளில் நீராடி நம்மோடு வாழ்ந்து மறைந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களோட ஆசையை முழுவதுமாக நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதுனாலையும் புனித நீராடினால் கர்மாக்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமும் இருக்குங்க. குறிப்பாக தை மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாகவும் சொல்லப்படுது. பொதுவாகவே மக்கள் பெரும்பாலும் தை அமாவாசை நாளில் உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடுவாங்க. பின்னாடி கடற்கரையில் ஐயர்களை வச்சு தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கமாக இருக்குங்க. இந்த ஆன்மீக சடங்குகளை ஜனவரி 29ஆம் தேதி காலை 6 மணிக்கு முதல் 7:20 மணி வரையிலும் நம்ம மேற்கொள்ளலாங்க. ஒருவேளை இந்த நேரத்தை தவறுவிடும் பட்சத்தில் அதே நாளில் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நம்ம தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறந்ததுன்னு சொல்லலாங்க. இந்த நாளில் விரதம் இருக்கும் மக்கள் வழிபாடுகள் அனைத்தையும் முடித்த பின்னதாக விரதத்தை மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரைக்கும் முடித்து கொள்ளலாங்க. இதையடுத்து வீடுகளில் மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ள விளக்கேற்றி வழிபடுவதும் ஒரு சிறந்த பலனை நமக்கு தருங்க. ஒருவேளை உங்களால் கோயில்கள் அல்லது நீர்நிலைகளுக்கு செல்ல முடியலன்னா தர்ப்பணம் கொடுக்காதவங்க சூழல் இல்லை அப்படிங்கிறவங்க வீடுகளில் நம்ம வழிபாடுகளை மேற்கொண்டுகிட்டு வரலாங்க. தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரு முக்கிய நாளுன்னு சொல்லலாங்க. மகளாய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் நம்மளுடைய முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லலாம். அவர்கள் இங்கு வரும்போது ரொம்ப பசியும் தாகத்துமோடு சேருவாங்க. அவர்களுக்கு வேண்டியவற்றில் நம்ம படையலிட்டு அவரை திருப்திப்படுத்தும் விதமாக அவர்கள் முற்றிலுமாக நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. அதனால நம்மளுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை மிகவும் சிறப்புன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கிறாருங்க. ஜோதிட ரீதியாக சூரியன் புதுக்காரர்கள் என்றும் சந்திரன் மாதுரக்காரர்கள் என்றும் அழைக்கிறாங்க. அமாவாசை என்பது மாதுர்காரகரனும் பிதுர்காரகரனும் ஒன்றாக இருக்கும் காலன்னு சொல்லலாங்க. பிதுர்காலனான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுதுங்க. ஆடி மாதம் வரும் அமாவாசை அன்று மூதாதையர்களை வரவேற்பதற்கும் நாம் தை அமாவாசை அன்று அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறோங்க. பெரும்பாலும் சனிக்கிழமைகளில் வரும் அமாவாசை தினமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க. சில பேர் தனது பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கி எந்தவித பயனும் இல்லைங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசை தினங்களில் நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை நமக்கு தருங்க. மேலும் அமாவாசை தினத்தன்னைக்கு எறும்பு, பசு, காகம், நாய், பூனை போன்ற வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்ம உணவளித்து உபசரித்து அவர்களோட பசியை போக்கினா கடவுளோட ஆசி நமக்கும் முன்னோர்களோட ஆசியும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே நம்ம தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு நம்ம சேர்த்திடலாங்க. அதனை பொதுவாக அமாவாசை தினத்தில் அன்னம், கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, வெல்லம், உப்பு, ஆடைகள் போன்றவற்றை ஏழை எளியவங்களுக்கு தானம் அளிப்பது மிகவும் புண்ணியன்னு சொல்லலாங்க. அதோட நம்ம விட்டு மறைந்த முன்னோர்களோட ஆசையும் அது பெற்றுத்தருன்னு சொல்லலாம். அதிலும் இந்த தை அமாவாசை தினத்தன்று இந்த செயல்களை செய்வது நல்ல பலன்களை தருங்க.
பல்வேறு காரிய தடைகளையும் நீக்கி நற்பலன்களை நமக்கு அருள்கிறாங்க. தை அமாவாசையில் முன்னோரை வழங்குவோம். அவர்களோட ஆசையை பரிபூரணமாக நம்ம பெற்று வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை அடையலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணிவிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நன்றி, வணக்கம்.